புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் தங்களுடைய வாழ்வில் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் ஏராளம். கதிர்காம தம்பி அரசு ரத்னத்தின் வாழ்வும் அதற்கு விதிவிலக்கல்ல. மட்டக்களப்பு கிரான் பகுதியில் வசித்து வருகின்றார் முன்னாள் போராளியான கதிர்காம தம்பி அரசரத்தினம். 15 வருடங்களாக போராட்டத்திற்காக உழைத்தவரின் வாழ்வு இன்று கவனிப்பாளற்ற நிலையில் உள்ளது. புனர்வாழ்வு பெற்று விடுதலையாகி வந்த அரசரத்தினத்தினை வாழ்வில் அரவணைக்க யாரும் முன்வரவில்லை. யுத்தத்தினால் முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்ட இவர் வயது முதிர்ந்த பெற்றோரை கவனிக்க முடியாத ஆதங்கத்தில் வாழ்ந்து வருகின்றார். அக்கா நடத்தும் சிறிய கடையின் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தில் இவரின் குடும்பம் வாழ்ந்து வருகின்றது. இவரின் மருத்துவ செலவினை கூட ஈடு செய்ய முடியாத நிலையில் இவர் அல்லற்படுகின்றார். புனர்வாழ்வு பெற்று விடுதலையாகி 7 வருடங்கள் கடந்த நிலையிலும் இதுவரை 3000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படவில்லை. அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீட்டு திட்டம் இதுவரை நிறைவுபடவில்லை. வெளிநாட்டில் உள்ள அமைப்புகள் எல்லாம் இயலாதவர்களுக்கு காது நிதிகள் எல்லாம் சேகரித்து கொடுக்கிறார்கள். அது எங்களுக்கு சென்றடைவதில்லை. அப்படி எங்களுக்கு சென்றடைவது என்றால் இதுவரைக்கும் வந்தடையவில்லை. நேரே எங்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு நேரடியாக உதவி செய்தால் அது பெரிய உதவியா இருக்கும். அது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரைக்கும் எங்களை பார்த்து அவர்கள் எதுவித இதுவும் செய்யவில்லை. அரசியல் லாபத்திற்காக மாத்திரம் முன்னாள் போராளிகளை பாடையாக்கிக் கொள்ளும் சுயநலம் கொண்ட அரசியல் தலைமைகள் இவர்கள் குறித்து இனியேனும் சிந்திப்பார்களா?